ஜெயஹிந்த் நண்பர்களே, உங்களுக்கு எஸ்ஏங்கிற கனவு இருக்கா? அந்த கனவு கண்டிப்பாக பலிக்க போகுது. நீங்கள் எஸ்ஐக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் எஸ்ஐ தான் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் 10th ப்ளஸ் முடிச்சிருந்தா போதும், டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். டிகிரி முடிக்கணும் கூட அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஈஸியாக எஸ்ஐ ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸு, வயசு என்ன, என்ன இதுக்கு வந்து நம்ம இப்போ அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணியிருக்கணுங்கிறத ஃபுல் வீடியோ பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஃப்ல வந்து நீங்கள் நர்சிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் ஸ்டாஃப். இதில் வந்து சிஎஸ்எஃப் மட்டும் இல்லை, எல்லா பேராமெடிக்கல் ஃபோர்ஸ்லையுமே எடுப்பாங்க. நம்ம இதில் வந்து நீங்கள் லேப் டெக்னீஷியனு, இது எக்ஸ்ரே டெக்னீஷியனு, இல்லை ஃபார்மசிஸ்ட் இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ சீக்கிரம் ஆகலாம். ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். வயசு வந்து 18லேருந்து 28 வயசுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிள். 2வது 170 சென்டிமீட்டர் ஆண்களும், 157 சென்டிமீட்டர் பெண்களும் இருக்கணும். இதுதான் கிரைட்டேரியா இவங்களுக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்டிங்கில் சேர்றதுக்கு வந்து டிப்ளமோ 10th + 2 முடிச்சுட்டு டிப்ளமோவில் 2 வருஷம் நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு 2 வருஷம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக இதில் பாஸ் பண்ணிடலாம். பேசிக்காக வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, எக்ஸாம் இதான் நடக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் வரும். ஜென்ரல் நாலேட்ஜ் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ இந்த 3 போஸ்டிங் தான் வேகன்சி இப்ப. இந்த 3 போஸ்டிங் நீங்க ஏதாவது ஒண்ணு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு போஸ்டிங் வரும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேராமெடிக்கல் லைன பொறுத்தளவுல ப்ரமோஷன் சீக்கிரம் வரும். இப்ப நீங்க டைரக்ட்டா எஸ்ஓஸ் ஆயிருவீங்க, ஏஎஸ்ஐ ஆயிருவீங்க. அதுக்கான பேசிக் பே தனி. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ. இந்த எஸ்ஓஸோட பேசிக் பே உங்களுக்கு வந்துரும். எடுத்த உடனே உங்களுக்கு எஸ்ஓஸோட பேசிக் பே வந்துரும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் டக்குன்னு அடுத்தடுத்து ப்ரமோஷன் சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாலாம் 1600 மீட்டர் தான் ரன்னிங் வரும். ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது. இது ஜூலை 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. மறக்காம அப்ளை பண்ணிருங்க. இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ரொம்ப நாள் நீங்க எஸ்ஐக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. 10th முடிச்சிருக்கீங்க. டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. டிகிரி முடிக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பெண்களோ, ஆண்களோ கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல சாய்ஸு. இது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் லைனுங்கிறது டியூட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல என்ன டியூட்டியோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அது சம்மந்தமா தான் உங்களுக்கு இங்க நீங்க பண்ண போற பணிகள் இருக்கும். அ பெரிய பெரிய கம்போசிட் ஹாஸ்பிட்டல், அ சிஎஸ்எஃப் அண்டர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் டியூட்டி இருக்கும். பெண்கள், ஆண்கள் 2 பேருமே அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர குடுக்கும். நீங்க எஸ்ஏஆருக்கான கனவுகள் 100% நிறைவேற போகுதுன்னு நெனச்சுக்கங்க. நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எஸ்ஏ ஆறது அப்படிங்கிறது பல நாள் பல பேரோட கனவா இருக்கும். ஏன்னா இப்ப கான்ஸ்டபிள்ல இருந்து எந்த வேலையா இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்கு. உங்களுக்கே தெரியும். அதனால இந்த மாரி ஷார்ட்கட்ல மெடிக்கல் லைன்ல படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டெலிகாம் லைனு, ஹார்ட்வேர் லைனு, சாஃப்ட்வேர் லைன் இந்த மாரி சின்ன சின்ன நீங்க 2 வருஷம், 1 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கான வேல்யூகளும் கண்டிப்பா இருக்கு. போலீஸ் ஆகணும்னு கனவோட இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லே இதுக்கான நெட்வொர்க்கிங்லேருந்து, டெலிகாம்லேருந்து எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு. வேக்கன்சி எடுப்பாங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு முக்கியமான வேக்கன்சி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீடியோ உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு படிச்ச நண்பருக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அடுத்த ஒரு தகவல்ல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.